இப்போ நம்ம டிசி மோட்டாரில் உள்ள இம்பார்ட்டன்ஸ் ஃபார்முலா கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் ஃபார்முலாலாம் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா பேக் இஎம்எஃப் ஃபார்முலா இபி. இதே ஃபார்முலா வந்து டிசி ஜென்ரேட்டில் பொறுத்தவரை இஜின்னு எழுதுவோம். அது வந்து ஜென்ரேட்டட் இஎம்எஃப் அப்படின்னு சொல்லுவோம். இபி ஈக்குவல் டு 5ZN/60 இன்ட்டு P டிவைடட் பை A. இங்கே நமக்கு Pனா நம்பர் ஆஃப் போல்ஸ், ஏனா நம்பர் ஆஃப் பேரலல் பாத், ஃப்ளக்ஸ் ஃபைனா ஃப்ளக்ஸ் பெர் போல், இசட்னா நம்பர் ஆஃப் கண்டக்டர், N வந்து ஸ்பீட் இன் RPM. ஸோ இப்போ லேப் வைண்டிங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஃபார்முலா எழுதுவோம். இந்த சேம் இபி ஃபார் லேப் வைண்டிங். ஸோ லேப் வைண்டிங் நமக்கு என்ன ஃபார்முலா? லேப் வைண்டிங்கில் P ஈக்குவல் டு ஏவாக இருக்கும். ஸோ பிக்கு பதிலாக நம்ம ஏ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இங்கே ஏ சப்ஸ்டியூட் பண்ணால் ஏயும் கேன்சல் ஆயிரும். ஸோ லேப் வைண்டிங் பார்த்தோன்னா அந்த ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ZN/60. இந்த P/A வந்து கேன்சல் ஆயிரும். ஏன்னா P இருக்கிற இடத்துல ஏ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஏயும் கேன்சல் ஆயிரும். ஸோ அதே மாதிரி வேவ் வைண்டிங்க்கு எப்படி இருக்கும்? வேவ் வைண்டிங்க்கு நமக்கு நம்பர் ஆஃப் பேரலல் பாத் ஏ வந்து எப்போவுமே 2ஆக தான் இருக்கும். இது வந்து பிஏ டிபெண்ட் பண்ணியிருக்காது. ஸோ ஏக்கு பதிலாக நம்ம 2ன்னு போட்டோம்னா இங்கே டினாமினேட்டரில் நமக்கு என்ன 2 × 60 120. ஸோ நமக்கு இபி ஈக்குவல் டு 5ZN/N × பிஏ மேலே எழுதிக்கலாம். இங்கே இது வந்து 120. இதுதான் நமக்கு ஃபார்முலா ஃபார் பேக் இஎம்எஃப் இன் வேவ் வைண்டிங். ஸோ அடுத்து இன்னொரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எல்லாமே நமக்கு ப்ராப்ளத்துக்கு யூஸ் ஆகிற ஃபார்முலாஸ். ஆவரேஜ் இஎம்எஃப் பெர் கண்டக்டர், இது சில ப்ராப்ளத்தில் யூஸ் பண்ணுவோம். ஆவரேஜ் இஎம்எஃப் பெர் கண்டக்டர், ஒரு கண்டக்டரில் உள்ள இஎம்எஃப். அதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா N × 5T. டிங்கிறது வந்து டோட்டல் ஃப்ளக்ஸ். ஸோ அதாவது நம்ம இங்கே இஎம்எஃப் இக்குவேஷன் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுற இந்த 5 அப்படிங்கிறது ஃப்ளக்ஸ் பெர் போல். ஸோ டோட்டல் ஃப்ளக்ஸ் அப்படின்னா பி நம்பர் ஆஃப் போல்ஸால் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு டோட்டல் ஃப்ளக்ஸ் கிடச்சிடும். ஃப்ளக்ஸ் பெர் போல் இன்ட்டு போல் அப்படின்னு போட்டோன்னா நமக்கு டோட்டல் ஃப்ளக்ஸ் கிடச்சிடும். அதேமாதிரி என் வந்து இது வந்து ஆர்பிஎஸ், அதாவது ரெவல்யூஷன் பெர் செகண்ட். ஸோ இதை நம்ம ரெவல்யூஷன் பெர் மினிட் மாற்றினா கேபிட்டல் என்கிறது ரெவல்யூஷன் பெர் மினிட் டிவைடட் பை 60 போட்டோம்னா நமக்கு என் கிடச்சிடும். ஸ்மால் என் இது வந்து ஆர்பிஎஸ் ரெவல்யூஷன் பெர் செகண்ட். அதேமாதிரி பைடிக்கு பி இன்ட்டு இதுவும் நிறைய இதில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் நம்ம ஸ்பீடு, பேக் இஎம்எஃப், ஃப்ளக்ஸு இதெல்லாம் ரிலேட் பண்ணுற ஃபார்முலா. ஸோ இபி ஈக்குவல் டு இபி நாட் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாலேருந்து நமக்கு இதெல்லாம் கான்ஸ்டன்ட்டு. இப்போ ஒரு பர்டிகுலர் மெஷினை எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் வைண்டிங் இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் கண்டக்டர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதேமாதிரி நம்பர் ஆஃப் போல்ஸ் வந்து டிசைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இபியில் வந்து வேரியேஷன் எது வேரியபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளக்ஸும் இந்த எண்ணும் இந்த ஃபையும். ஸோ இபி ப்ரப்போர்ஷனல் டு என். ஸோ இதிலேருந்து நம்ம என் எப்படி எழுதலாம்? என் ஈக்குவல் டு என் ப்ரப்போர்ஷனல் டு இந்த 5 இங்கே கொண்டு வரலாம். சில இடத்துல என் நம்ம தேவைப்படும், அதனால் என் டேர்ம் எழுதலாம். இபி டிவைடட் பை 5, என் ப்ரப்போர்ஷனல் டு இபி டிவைடட் பை ஃப்ளக்ஸ் பெர் போல். அடுத்த ஃபார்முலா 6th ஃபார்முலா. இது வந்து டார்க்கை ரிலேட் பண்ணுற ஃபார்முலா. ஸோ டார்க் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு 5 இன்ட்டு இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. நிறைய ப்ராப்ளத்தில் ஸ்பீட், டார்க் இதெல்லாம் இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃப்ளை ஈக்குவல் டு ஃப்ளக்ஸ் பெர் போல், ஐஏங்கிறது ஆர்மச்சூர் கரண்ட். ஸோ அடுத்து செவன்த் ஃபார்முலா த சேம் திங், அதாவது இபி ப்ரப்போர்ஷனல் டு என் பை. ஸோ 2 கேஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 கேஸஸில் 2 ஸ்பீடு இருக்கும், 2 பேக் இஎம்எஃப் இருக்கும். ஸோ அந்த கேஸில் நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா EB2, அதாவது செகண்ட் கேஸில் உள்ள இஎம்எஃப் டிவைடட் பை EB1. ஃபஸ்ட் கேஸ் 2 கேஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா N2/N1 ∅2 into ∅1. ஸோ நத்திங் பட் EB ப்ரப்போர்ஷனல் டு N2 E2 அல்லது EB2 ப்ரப்போர்ஷனல் டு N2 ∅2, E1 ப்ரப்போர்ஷனல் டு N1 ∅1. ரெண்டை ஈக்குவேட் பண்ணும்போது E2/E1 அல்லது EB2/EB1 ஈக்குவல் டு N2 ∅2 N1 ∅1. இதே ஸ்பீட் டேர்மில் எழுதுனா மாறும். இதில் சில அடிக்கடி மிஸ்டேக் விடுவோம், பார்த்துக்கோங்க. N2/N1 எழுதும்போது EB2 இன்டு இது இங்கே வந்து 5/1, இது 1 கூட 2 அந்த டேர்ம் வரும். ஸோ இப்போ N2/N1 எழுதும்போது இதை இங்கே கொண்டு போனோன்னா EB2 இல்லைனா சிம்பிளாக E2 நிறைய ப்ராப்ளத்தில் போட்டிருப்போம். 5/1 into EB1 ∅2.
ஸோ n5 அப்படின்னு வரும்போது ரெண்டும் ஒரே மாதிரி சஃபிக்ஸ், அதாவது 2னா 2 1னா 1 இருக்கும். ஈயும் 5யும் வரும்போது சஃபிக்ஸ் மாறும். இங்கே 2னா இங்கே 1, அது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதில் இன்னொரு கேஸ் என்ன வரும், ப்ராப்ளம் சால்வ் பண்ண உங்களுக்கு யூஸ் ஆகும். அதாவது 5 ஈக்குவல் டு 5 ஈக்குவல் டு 5 ஃப்ளக்ஸ் கான்ஸ்டன்ட்னா லோடு டார்க் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நமக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அல்லது நம்ம என்ன சொல்லலாம், லோடு டார்க் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா சில கேஸில் யூஸ் பண்ணுவோம், சில இடம் ஃப்ளக்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ளக்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன வரும், EB2/E1 ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணால் 5(2) ஈக்குவல் டு 5(1) ஈக்குவல் டு 5. ஸோ இது கேன்சல் ஆகிடும். ஸோ சிம்பிளாக N2/N1. ஸோ கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ் மெத்தடில் ஸ்பீட் கண்ட்ரோல் மெத்தட்லாம் சில சமயம் நம்ம கேட்கும்போது ஃப்ளக்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் நமக்கு சிம்பிளாக இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளக்ஸ் கான்ஸ்டன்ட் இல்லை அப்படின்னா இந்த கேசஸ் வரும், பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, 8th formula, V equal to total voltage V equal to EB plus IA RA. இது ஜென்ரேட்டருக்கும் மோட்டாருக்கும் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியும். அதாவது மோட்டாருக்கு நமக்கு இன்புட் என்னவாக இருக்கும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ இப்படி ஒரு மோட்டார் இருக்குன்னு வச்சுக்கோம், ஷண்ட் மோட்டார் எடுத்துக்கலாம். இப்படி ஒரு மோட்டார் இருக்குது அப்படின்னா இன்புட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அல்லது அப்ளைட் வோல்டேஜ். ஸோ V தான் டோட்டல். ஸோ ஃபீல்டுக்கு அக்ராஸாக சேம் வோல்டேஜ் இருக்கும். இந்த இடத்துல எப்படி இருக்கும், இது வந்து பியாக இருக்கும். இந்த வோல்டேஜ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இந்த ஆர்மேச்சருக்கு அக்ராஸாக உள்ள ட்ராப் ப்ளஸ் இதில் இன்டியூஸ் ஆகிற வோல்டேஜ், இதில் இன்டியூஸ் ஆகிற வோல்டேஜ் தான் EB பேக் EMF. ஸோ இந்த Vங்கிறது டோட்டல் வோல்டேஜ், அதுதான் என்னவாக இருக்குன்னா ட்ராப்பாக இருக்கும் கொஞ்சம், மீதி ரிமைனிங் வந்து நமக்கு EBயாக இருக்கும். ஸோ V இஸ் த டோட்டல் 1. அது வந்து மோட்டார் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே இது ஜென்ரேட்டர்னால் நம்மளுக்கு என்ன வரும், ஜென்ரேட்டரில் இன்புட் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி, இங்கே ஷாஃப்ட் வழியாக மெக்கானிக்கல் எனர்ஜி கொடுப்போம். ஸோ நமக்கு அவுட்புட் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இல்லைனா எலக்ட்ரிக்கல் லோட் கனெக்ட் பண்ணும். ஸோ இது V, இதில் வந்து EG ஜென்ரேட் ஆகிறது EG. ஸோ இதுக்கு அக்ராஸாக நமக்கு EG இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரிமைனிங் இதுக்கு அக்ராஸாக என்ன இருக்குன்னா V இருக்கும். இது V இங்கே இருக்கும். இங்கே வந்து EGயில் இதில் ட்ராப் போக ரிமைனிங்னா இதுக்கு அக்ராஸாக இருக்கும். ஸோ இங்கே வந்து EG தான் டோட்டலாக இருக்கும். ஸோ EG ஈக்குவல் டு V ப்ளஸ் IA RA. ஸோ இதில் ஜென்ரேட்டரில் ஜென்ரேட் ஆகிறது கொஞ்சம் ட்ராப் ஆகி ரிமைனிங் தான் இந்த டெர்மினலுக்கு அக்ராஸாக அப்பியர் ஆகும். இந்த அக்ராஸாக V தான், அதில் லோடுக்கு அக்ராஸாக V. ஸோ இங்கே வந்து EG இதில் ட்ராப் போக ரிமைனிங் தான் அப்பியர் ஆகும். ஸோ EG இஸ் த டோட்டல், ஜென்ரேட்டட் EMF இஸ் த டோட்டல் இன் த கேஸ் ஆஃப் ஜென்ரேட்டர். டோட்டல் ஒன் வந்து EG. நம்ம மோட்டார் பார்த்தீங்கன்னா V இஸ் த டோட்டல், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. EAV எப்படி ரிலேட் பண்ணலாம்னா ஒன்று டோட்டல் குவான்டிட்டியாக இருக்கும், இன்னொன்று ட்ராப்போட ஆட் ஆகிற குவான்டிட்டி. ஸோ EG இஸ் த டோட்டல் ஃபார் ஜென்ரேட்டர், V இஸ் த டோட்டல் ஃபார் மோட்டார், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, 9th ஃபார்முலா, பவர் ஃபார்முலா. டார்க் வச்சு எப்படி நம்ம பவர் ரிலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம். P ஈக்குவல் டு T ஒமேகா, டார்க் இன்ட்டு ஒமேகா. ஸோ T ஈக்குவல் டு P டிவைடட் பை ஒமேகா. ஒமேகாவை ஸ்பீடோட எப்படி கனெக்ட் பண்ணுவோம், இது ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ நார்மலாக வெலாசிட்டி நமக்கு ஸ்பீட் கொடுத்துருப்பாங்க, தட் இஸ் 2πn. ஸோ ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகாக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 2πn/60. நார்மலாக நமக்கு ஸ்பீட் கொடுத்துருப்பாங்க RPMல, இது வந்து RPMல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை 2πn/60 போட்டால் நமக்கு ஒமேகா கிடச்சிடும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த நியூமரிக்கல் டேர்ம்ஸ் மட்டும் சிம்பிளிஃபை பண்ணி 1/, எடுத்தோம் அப்படின்னா 9.55 × P டிவைடட் பை N இது கிடைக்கும். இல்லைனா இந்த 9.55 இங்கே இருக்கும், N/9.55 அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் டார்க்கையும் அதாவது ஸ்பீடையும் ஒமேகா நம்ம எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா இந்த 9.55 இங்கே கொண்டு வந்தோம்னா N டிவைடட் பை 9.55, தட் இஸ் நத்திங் பட் T. ஸோ T ஈக்குவல் டு N டிவைடட் பை 9.55. ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, சாரி ஒமேகா நாட் T. ஒமேகா ஈக்குவல் டு N divided by 9.55. அல்லனா N equal to 9.55 into ஒமேகா. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா தான். நம்ம அதாவது ஆர்பிஎம்ல கொடுத்து ரேடியன் பெர் செகண்ட் வேணும் அப்படின்னா நம்ம இப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். N equal to இது ஆர்பிஎம்ல கொடுத்துருப்பாங்க ஸ்பீடு, இது வந்து ரேடியன் பெர் செகண்ட் ஆங்குலர் ஸ்பீட். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ N equal to 9.55 into ஒமேகா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார்முலா நம்ம பர்டிகுலராக ஒரு மெஷினுக்கு பார்த்துக்கலாம். சீரிஸ் மோட்டார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீரிஸ் மோட்டாரில் சில ரிலேஷன் இதெல்லாம் வந்து
இதெல்லாம் வந்து ப்ரீவியஸாக சில ப்ராப்ளம் கேட்டு எஸ்எஸ்சி இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் யூஸ் பண்ண ஃபார்முலாஸ்லாம் கலெக்ட் பண்ணி எழுதியிருக்கேன் நான். இப்போ சீரிஸ் மோட்டாருக்கு நமக்கு நான் ஜென்ரலாக என்ன ஃபார்முலா, டார்க் ப்ரொபோர்ஷனல் டு 5IA. சீரிஸ் மோட்டாரை பொறுத்தவரையில் இந்த 5 என்னவா இருக்கும், 5 ப்ரொபோர்ஷனல் டு IF. IA அதாவது IF ஈக்குவல் டு IA தான், இதுவும் IA. ஸோ இதுவும் சேம் கரண்ட். ஏன்னா சீரிஸ் மோட்டார் அப்படின்னா நமக்கு என்னவா இருக்கும், இந்த ஆர்மேச்சூர் கனெக்டட் இன் சீரிஸ் வித் அ ஃபீல்டு வைண்டிங், அதாவது சப்ளை, இங்கே வந்து சப்ளை வோல்டேஜ் வியாக இருக்கும். ரெண்டுமே சீரிஸ் தான். ஸோ இங்கே சப்ளைலேருந்து வர்ற கரண்ட் ஆக்சுவலாக எப்படி மாற்றி போட்டால் இங்கே எப்படி போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து IF ஈக்குவல் டு IA, அதாவது இது வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் தான் இங்கேயும் ஃப்ளோ ஆகும். ஸோ ஃப்ளக்ஸ் ப்ரப்போர்ஷனல் டு IF ஈக்குவல் டு IA. ஸோ நமக்கு டார்க்கு ப்ரப்போர்ஷனல் டு IA ஸ்கொயர். இதான் வந்து சீரிஸ் மோட்டாருக்கு ஃபார்முலா. இப்போ டார்க்கையும் ஃப்ளக்ஸையும் அதே மாதிரி ஸ்பீடையும் டார்க்கையும் எப்படி சீரிஸ் மோட்டார்லாம் ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேஸ் பார்க்க போகிறோம். ஸோ டார்க்கு நம்ம ஜென்ரலாக ஃபார்முலா என்ன, இங்கே இதுலேருந்து டார்க் ப்ரொபோர்ஷனல் டு 5IA ஸ்கொயர் இல்லைனா 5 ஸ்கொயர் இப்படி எழுதலாம். IA இல்லைனா 5 ஸ்கொயர் எப்படி நான் எழுதிக்கலாம், IA ஸ்கொயர் ஆர் 5 ஸ்கொயர். ஏன்னா IA ஈக்குவல் டு IF தட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ளக்ஸ் 5. ஸோ 5 ஸ்கொயர். ஸோ இப்போ இப்போ 5 இந்த ரெண்டுமே ஸ்கொயர் ரூட், அதாவது ஸ்கொயர் ரூட் பண்ணோம் அப்படின்னா இங்கே √T ப்ரொபோர்ஷனல் டு 5. ஸோ டார்க்கையும் ஃப்ளக்ஸையும் நம்ம ரிலேட் பண்ணோம் அப்படின்னா 5 ஈக்குவல் டு √T. இதுதான் நமக்கு ஃபார்முலா. டார்க் அண்ட் ஃப்ளக்ஸை ரிலேட் பண்ணோம் அப்படின்னா அது டார்க் அண்ட் ஃப்ளக்ஸ். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து டார்க்கும் ஸ்பீடு வச்சு டார்க்கோட நம்ம ரிலேட் பண்ணலாம். நமக்கு என்ன ஃபார்முலா, நமக்கு ஸ்பீடு ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு படித்த ஃபார்முலா தான், EB/5 N5 ஈக்குவல் டு ப்ரப்போர்ஷன், ஈக்குவல் கிடையாது, அதில் கான்ஸ்டன்ட் கொஞ்சம் வரும், EB டிவைடட் பை 5. ஸோ EB ப்ரப்போர்ஷனல் டு EB/5க்கு பதிலாக நம்ம இங்கே √T சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஸ்பீடையும் டார்க்கையும் நம்ம எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீடு ப்ரப்போர்ஷனல் டு EB/√T. இதெல்லாம் சில ப்ராப்ளத்தில் சீரிஸ் மோட்டாருக்கு யூஸ் பண்ண ஃபார்முலாஸ், சில ப்ரீவியஸாக உள்ள ப்ராப்ளத்தில் யூஸ் பண்ண ஃபார்முலாஸ். ஸோ ஃப்ளக்ஸ் ப்ரப்போர்ஷனல் டு √T, அதேமாதிரி ஸ்பீடு ப்ரப்போர்ஷனல் டு EB டிவைடட் பை √T. இது வந்து சீரிஸ் மோட்டாரில் ஃபார்முலாஸ்.